நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். புது வருஷம் பிறக்கும் பொழுது ஆனந்தமான நிறைய நல்ல எண்ணங்கள் மனசில் தோன்றும். பகவத் அனுகிரகத்தினால அனைத்து எண்ணங்களோட இந்த வருஷம் முழுக்க இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு, யோக தர்ஷனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதஞ்சலி மகர்ஷியினுடைய சாஸ்திரத்தை பகவத்கீதையோடு ஒப்பிடக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். பதஞ்சலி மகர்ஷியினுடைய யோக சாஸ்திரத்தில் 4 பாதங்கள் இருக்குது. அதில் முதல் பாதத்தில் மனசு அப்படிங்கிறதுடைய டீட்டெயில் ஸ்டடியை கொடுத்துருக்க. 2வது பாதத்தில் தபஸ் ஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டிசிப்ளின், செல்ஃப் ஸ்டடி, ஈஸ்வரன்கிட்ட நம்மளை சமர்ப்பணம் பண்ணிக்கிறதுங்கிற 3 விஷயத்தில் ஆரம்பித்து இது எல்லாமே எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்க. அதில் ஜீவனை அஜ்ஞானத்தினால மூடக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு, திருஷ்யம் அப்படிங்கிற பதார்த்தத்தில் 24 விஷயங்கள் இருக்கிறதா சொல்ல ஆரம்பித்தார். அதில் அந்த 24 விஷயங்களும் 3 குணங்களை கொண்ட மூலப்பிரகிருதி, அதாவது சத்வ ரஜஸ் தமஸ் அப்படிங்கக்கூடிய மூலப்பிரகிருதியில் ஆரம்பித்து இந்த பஞ்சபூதங்கள் அது எல்லாமே சேர்ந்து தான் அந்த ஜீவனுக்கு எல்லா விஷயத்தையும் காமிச்சு கொடுக்கறது. பட் அந்த ஜீவன் தானே ஸ்வப்பிரகாஷனாக இருக்கான், தானே சுத்தமானவனாக இருக்கான், தன்கிட்டேயே எல்லா பிரகாஷம் எல்லாமே இருக்குது அப்படின்னு இருந்தும் கூட இந்த பிரகிருதி காமிக்கக்கூடிய விஷயங்களை புதுசாக அப்படின்னு நினச்சின்ட்டு அந்த அஜ்ஞானத்தினால எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கு. பட் இது புதுசு கிடையாது, இது எல்லாம் நான் தன்கிட்ட இருக்கிறது தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்ச அடுத்த க்ஷணமே அந்த அபவர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறது. அதுக்கும் இந்த பிரகிருதி தான் உபயோகமாக இருக்குது, காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்க. ஸோ இப்போ இந்த பிரகிருதி மூலமாகவே அந்த பரமாத்மாவை அடையக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இந்த ஜீவனுக்கு உண்டாகக்கூடிய கஷ்டங்களை எப்படி போக்குறது அப்படிங்கிற விஷயத்தை தான் அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறதுல சொல்ல போகிறார் பதஞ்சலி மகர்ஷி. ஸோ அஷ்டாங்க யோகம்ங்கிறது முழுக்க முழுக்க பர்ஃபெக்ட் டிசிப்ளினை பற்றி பேசக்கூடியது தான். ஸோ இப்போ அந்த ஜீவனுக்கு உண்டாகக்கூடிய கஷ்டங்களை சொல்லி முடித்த உடனே இன்னொரு 4 ஃபார்முலா கழித்து அந்த அஷ்டாங்க யோகத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுவார். ஸோ நம்ம அடுத்த பாகத்திலிருந்து அந்த அஷ்டாங்க யோகத்தையும் பற்றியும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம்.